பிதாவினிடமிருந்து வருகிற ஞானம், பிதாவினிடத்திலிருந்து வருகிற நாலேஜ், பிதாவினிடத்திலிருந்து வருகிற அண்டர்ஸ்டாண்டிங்னால சபை நிரம்புகிற நேரத்துக்குள்ள வருது. டிசிஷன்ஸ்லாம் தோத்து போன இடத்துல இன்னையில இருந்து இந்த ஞானம் செயல்பட போகுது. உங்கள் யாவரையும் ராஜ்யத்தின் தீர்க்க தரிசன மைய சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப செல்வது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, இருக்கிற காட்டுக்குள்ள யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூவு, அதுக்கு போய் உட்கார்ந்து உடுத்து வைக்காராம். யார் பார்க்க போறா? அப்படி இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒரு புஷ்பத்தை உடுத்து வச்சுட்டு சொல்றாரு, சாலமோனு கூட நான் இப்படிலாம் பண்ணதில்ல, ஆனா உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஏமே, ஹல்லேலூயா. சாலமோனுக்கு இப்படிலாம் நான் பண்ணல, ஆனா உனக்கு பண்ண போறேன் அப்படிங்கிறார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு முன்னாடி ஒருத்தன் உன்ன மாதிரி இருக்க மாட்டான், உனக்கு பின்னாடியும் இருக்க மாட்டான். சிலுவை வரைக்கும், சிலுவைக்கு அப்புறம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் சாலமோனிலும் பெரியவனா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாலமோனை விட ஜம்முன்னு உடுத்த போறேன். தேவன் எனக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதை விரும்பணும் பாருங்க. 999 4 சட்டை ஆஃபர்ல போய் நிக்க கூடாது. 4 நாளைக்கு மேல வராது, 2 வாசல கிழிஞ்சிரும். நம்ம சபையில இருந்து ஆஃபர் அளிக்கப்படுவதாக. திங்க் ரிச். சொல்லுங்க, திங்க் ரிச். மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே. அவன் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறான். ஆத்துமா ஆஃபரை தேடிச்சுன்னா வாழ்க்கையே ஆஃபர்லயே போயிட்டு இருக்கும் பாருங்க. ஆத்துமா ஆஃபரை தேடக்கூடாது, ஆத்துமா பிராண்டட தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் பிராண்டட தேடணும்? ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், சாலமோன் பிராண்டடா போட்டிருக்கான்பா. சாலமோன் பிராண்டடா போட்டிருக்கான். எப்படி பிரதர் சொல்றீங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க. அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணப்பட்டது. இம்போர்ட் மெட்டீரியல்ல ட்ரெஸ் தயாரிச்சு போட்டிருக்கிறான். ஏமே, ஆமா. அவர் சொல்லி இருக்கிறாரு, காட்டு புஷ்பத்துக்கு நான் அப்படி உடுத்து வைக்கிறேன், சாலமோனு கூட நான் அப்படி செய்யல அப்படிங்கிறாரு. அதை உனக்கு செய்வேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ ஆத்துமா அதை நம்பி வாழணும் பாருங்க. என் தேவன் நாம் பிராண்டடா போடுறதுக்கு உதவி செய்வார். சொல்ல போனா என் ஜட்ட ஒரு பிராண்டடா ஆகும்படியா உதவி செய்வார். ஏமே, சில பிராண்ட் சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும் தான் தயாரிச்சு கொடுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அந்த ஆக்டர்ஸ்க்கு தயாரிச்சு கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பிராண்டா மாறி இருக்கு அதெல்லாம். ஆமா, தெரியுமா? இன்றைக்கு ராயல் மெரிடியன் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு பாருங்க. மெரிடியன் ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டலோட அதிபர்லாம் இங்க யூரோப்ல இருந்து வந்த சில வெள்ளையர்களுக்காக வேலை பார்க்க வந்த சமையல்காரங்க. வேலை பார்க்க வந்த சமையல்காரங்க பாருங்க. எல்லாரும் திரும்ப கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் அவங்களுடைய முதலாளிகள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கடைசியில இந்த ராயல் மெரிடியன் அதிபர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்தியாலேயே இருந்து அவங்களுடைய ஹோட்டல் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி சமைக்க வந்த ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? சமைக்க வந்தவங்க இன்றைக்கு பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. ஏமே, ஹல்லேலூயா. டிசையர் பாருங்க, டிசையர் டிசையர் டிசையர். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. யார் சொன்னது? கோட்டு ஆக்டர் தனுஷ் சொல்லிட்டு அவ்வளோ எல்லாருமே சொல்லுதாங்களா? அது வேற, அவன் புதுசா கட்சியை தொடங்கினான், அவன் கட்சிக்கா அப்படின்றாங்க. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாய். ஆமென். ஆராதனையில சொன்ன மாதிரி, அதாவது மட்டனும் சிக்கனும் எப்பவுமே வீட்டுல இருக்கணும். எப்பவுமே மட்டன் சிக்கன்லாம் வீட்டுல இருக்கணும் பாருங்க. நம்ம அளவா சாப்பிட்டுக்கிடணும். அளவா என்ன செய்யணும்? சாப்பிட்டுக்கிடணும். திரளா இருக்கணும். நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிடணும் பாருங்க. திரளா இல்லாம வந்து அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. கார் இருக்கணும், நடந்து போகணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலையே. நல்ல லக்ஸரியான கார் இருக்கணும்.
நடந்து போகணும். கார் இல்லை அப்படிங்கிறதுனால நடந்து போகக்கூடாது பாருங்க. ஏமே காரெல்லாம் இருக்கணும், செழிப்பா இருக்கணும். செழிப்பா இருந்துட்டு எனக்கு ஜாலியா இருக்குதுங்க நடந்து போறதுக்கு, அதனால நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லணும் பாருங்க. இல்லாமையில் நடந்து போக கூடாது. தேவன் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வைக்கல. இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நான் பேச ஆரம்பிக்க போறேன். சரியா? அடுத்தடுத்த காரியங்கள்ல அதோடைய சீரியஸ் மாதிரி இது போகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதை அறிந்து கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க தொடர்ந்து இதோடு பயணிக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையும் இது புரட்டி போட்ட ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். கடைசி காலங்களில் சம்பவிக்க போற காரியங்களை பத்தி உலகம், கிறிஸ்தவ உலகம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க. கடைசி காலங்கள் அது நடக்கும், இது நடக்கும், 666 7வது மானம் 3வது குதிரை, ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அதுல உடன்படுறது இல்லை. கடைசி காலங்கள்ல things are going worst அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவ பிரசங்கம் போய்கிட்டு இருக்கும். பட் நம்ம அதை நம்புறது இல்லை. கடைசி காலங்கள்ல இன்னும் பெட்டரா கிறிஸ்தவம் வரும். ஏமே சரி, நீங்க வேற ஏதோ கிறிஸ்தவத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நீங்க யோசிக்கீங்களா? நான் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கடைசி காலங்கள்ல நம்ம இன்னும் பெட்டராகும். ஏமே ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா நாள் ரொம்ப சமீபத்து இருக்குது அப்படின்னு சொன்னா ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? 4 மாசத்துல இந்த வீட்டை கட்டி முடிங்க அப்படின்னு சொன்னா 3வது மாசம் ஆயிட்டுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இருந்த பெண்டிங் ஃபைல் எல்லாம் 1 மாசத்துல க்ளோஸ் ஆகணும்னு அர்த்தம் இல்லையா? டைல்ஸ் போட வேண்டிய இடத்துல வேக வேகமா டைல்ஸை போடுவாங்க. பாத் ஃபிட்டிங் பண்ணுறது, பைப்பை மாட்டுறது, கல்லை இறக்குறது, தலைவோட போடுறது எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த 1 மந்த்ல பெண்டிங் இருக்கிறது முழுக்க முடிக்கணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து நம்மள ஒரு மாடல் ஆக்கி இந்த உலகத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கறதான் பிளான். அப்ப இத கடைசி காலம் ஆகிற பட்சத்துல நம்மள மாடல் ஆக்குற தீவிரத்தை இந்த காலத்துல தேவன் வேகமா காட்டுவார்னு அர்த்தம். ஏமே இதுல ஒண்ணு இல்லாம ஆக்கி ரட்சிக்கிறது இல்ல. இதுல எதையாவது நிலநடுக்கத்தை உண்டு பண்ணா சாவான தவிர ரட்சிக்கப்பட மாட்டான் இல்லையா? எங்க சொல்லுவாங்க பாருங்க, சுனாமி அனுப்புவாரு, நிலநடுக்கத்தை உண்டு பண்ணிடுவாரு, யுத்தத்தை தந்துடுவாரு. யுத்தத்தெல்லாம் தந்தாப்புல ரட்சிக்கப்பட்டுருவானா? யுத்தத்துல போய் நின்னா சாவான் இல்லையா? சுபாஷ் சந்திர போஸ் சண்டை கூப்பிட்டாரா, போனியா? எதுக்கு சாவதுக்கா? அப்படி எதுக்கு சாகிறதுக்கா? நம்ம சண்டைக்கு போனா வேண்டாம், சாவதான் ஜெவனை தவிர ரட்சிப்பு வராது பாருங்க. அப்ப ரட்சிப்பு எப்படி வருது? ஒருத்தனுடைய உயர்வை பார்த்து, உனக்கு இப்படி ஒரு தகப்பன் இருக்கிறாரா, உனக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்தாதான் ரட்சிக்கப்படுவான தவிர. ஏமே கடைசி காலத்தை பத்தி பேசும்பொழுது என்ன தீவிரமா கிறிஸ்தவம் பேசும் அப்படின்னு சொன்னா, செத்தா பரலோகம் போகணும், அதனால நீ ரட்சிக்கப்படு அப்படிங்கும். நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன், உன் வேலையை பாரு அப்படின்ட்டு போயிருவாங்க பாருங்க. இல்ல இல்ல இல்ல, அது மேட்ரு கிடையாது பாருங்க. நம்மள தேவன் ஒரு மாடல் ஆக்கி காட்ட விரும்புகிறார் கடைசி காலங்கள்ல. ஆமென் ஹல்லேலூயா. நான் அதை நான் முழுமையா நம்புறேன். இது கடைசி காலங்கிறதையும் நான் நம்புறேன். இதுல தேவன் ரொம்ப தீவிரமா அவரை மாதிரியே நிறைய மாடல்ஸ் இந்த உலகத்துல எழுப்பி வெளிப்படுத்தி காட்டி அதை பார்த்து அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறார் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏமே திரளான ஐஸ்வர்யமும் திரளான செல்வமும் சுகமான ஜீவியமும் கிறிஸ்தவ சபைகளுக்கு தேவன் அருளி, இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கைங்கிறத எடுத்துக்காட்டாய் வைத்து இந்த உலகம் திரும்பி பார்க்கும்படி செய்வார். கடைசி காலங்களில் இது ரொம்ப தீவிரமா செய்வார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு நீங்க விசுவாசிங்கன்னா நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, நான் எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஏமே நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன் சொல்லுங்க. கடைசி காலத்துல நான் எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஏமே நல்ல ஒரு தடவை உங்களை சுத்தி பாருங்க. எக்ஸாம்பிளா இல்ல அப்படின்னா சீக்கிரம் சாவ மாட்டீங்க. சுத்தி பாருங்க, நல்ல எக்ஸாம்பிளா இல்லையா, அப்படி ஒண்ணும் பிடிச்ச மாதிரி வாழலையா, ஒண்ணும் கவலைப்படாத, நீ சீக்கிரத்துல போயிட மாட்ட. உன்னை வாழ வச்சு ஹல்லேலூயா உன் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளெல்லாம் பார்த்து, அதுக்கு நல்ல கல்யாணம் ஆகிறத பார்த்து, அதுக்கு பேரம் பேத்தியெல்லாம் எடுக்கிறத பார்த்து, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நீ செஞ்சு ஹல்லேலூயா உனக்கு விருப்பமானா அப்பதான் நீ போவ. அது வரைக்கும் போக மாட்ட, கவலையே படாத.
தாத்தாவை ஆண்டவர் உயிரோட போட்டு வச்சிருக்காரு பாருங்க. யார் அது? சிமியோனா? சிமியோன். ரட்சிப்பு கையில நீ ஏந்திர வரைக்கும் மண்டையை போட மாட்டா, கவலையப்படாத அப்படின்ட்டார். மனசன் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணால நான் பார்ப்பேன், கண்ணால நான் பார்ப்பேன், கண்ணால நான் பார்ப்பேன், கையில ஏந்துவேன். ஐயோ, யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கனே. கையால கண்ணால பார்ப்பேன், கைகளில் ஏந்துவேன். நல்லா சொல்லுங்க, கண்ணால பார்ப்பேன், கைகளில் ஏந்துவேன். கண்ணால பார்ப்பேன், கைகளில் ஏந்துவேன். அது வரையும் போய் சேர மாட்டேன். ஏமே கரெக்டா வருது பாருங்க, கரெக்டா வருது. எத்தனையோ குழந்தைகளை பிரதிஷ்டைக்கு கொண்டு வருவாங்க. கரெக்டா ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்றாரு. இதுதான் போ பிடி அப்படின்ட்டு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிழலிடுவாராக. இதுவரை கண்டிராததெல்லாம் இந்த வாரத்துல நீங்க பார்ப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெரி டேஞ்சரஸ் புக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, வெரி டேஞ்சரஸ் இல்ல, வெரி சூப்பர் நேச்சுரலான ஒரு புக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருக்கிறது. இல்ல சொல்லுங்க, 7 கொம்பு. கொம்பு அப்படிங்கிறது அதிகாரத்திற்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. சரியா? 7 கண்களையும் உடையதா இருக்கிறது. அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இல்ல சொல்லுங்க, அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம். 7 கண்கள். நல்லா சொல்லுங்க, 7 கண்கள் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம். இது இனி சம்பவிக்க போகிற காரியம் அல்ல, இது அனுப்பப்பட்ட ஆவிகள். 7 கண்கள், கண்களாய் ஆவிகள் சபைக்கென்று தேவன் அனுப்புகிறார். சரியா? ஆமென். அனுப்பி இருக்கிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லி. எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, டங்ஸ் பேசினா அது ஆவிக்குரிய சபை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எது ஆவிக்குரிய சபை அப்படின்னு. டங்ஸும் முக்கியம், அது நம்ம பேசுறோம், மணிக்கணக்கில் பேசுறோம். அதுக்குன்னு ஸ்பெஷல் மீட்டிங்லாம் போட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பட் அது மட்டுமே ஆவிக்குரிய சபையின் அடையாளம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்குது, ஒரு சபைக்கு கண்கள் போல இருக்கும்படியாய் 7 ஆவிகளை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது அனுப்பின ஆவி அல்ல, அனுப்ப போகும் ஆவி அல்ல, ஆல்ரெடி சபைக்கென்று தேவன் அனுப்பின ஆவிகளா இருக்கிறது. இத ஒரு சபை கண்ணா நினைச்சு அத போற்றுமே ஆனால் அந்த சபைகளுக்கு அந்த ஆவிகள் பயனுள்ளதா இருக்கும். இல்லாத பட்சத்தில் அது குருட்டுத்தன்மை உள்ள சபையா இருக்கும். அது ஆவிக்குரிய சபை அல்ல. சரியா? ஆமென். சோ இதுக்கு ஒத்த ஒரு வசனம் ஏசாயா 11:2. நான் விசுவாசிக்கிறேன், அனுப்பப்பட்ட அந்த 7 ஆவிகள் இன்றைக்கு திருநெல்வேலியில நம்முடைய சபைக்குள்ளாக வேலை செய்கிறது. கிங்டம் ப்ரொபெட்டிக் சென்டர் சர்ச்சில் அனுப்பப்பட்ட 7 ஆவிகளும் வேலை செய்கிறது. அனுப்பப்பட்ட 7 ஆவிகளும் கடைசி காலங்களில இன்னும் என்னை மேம்படுத்த, இன்னும் மாடலா என்னை நிப்பாட்ட, என்னை எடுத்துக்காட்டாய் நிறுத்த, இந்த சபையை உலகமே திரும்பி பார்க்க வைக்கும்படியாய் நடப்பிக்கும்படி ஆல்ரெடி தேவனால் 7 ஆவிகளும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒவ்வொன்றும் உங்க வீட்டுக்குள்ள வருது இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திற்குள்ள வருகிறது. ஆமென். உங்க இல்லறத்துக்குள்ள இது வருகிறது. உங்க தொழில், ஐயோ நல்ல கையை தட்டி வாங்கிட்டே இருங்க. உங்க தொழில்ல இது வருது, உங்க பிசினஸ்ல வருது, உங்க வேலையில இது வருது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தொழில்ல, உங்க ஊழியத்துல, ஆன்லைன்ல பாக்குற உங்களுக்கு நான் சொல்றேன், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்றேன், 7 ஆவிகளும் உங்க குடும்பத்துக்குள்ள வருது. நீங்க கையிட்டு செய்யும் சகல காரியங்களிலும் அது வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பாக்குற நீங்க டைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, 7 ஆவிகளும் என் குடும்பத்தில் இறங்கட்டும். ஆமென். என் சபைக்குள்ள இறங்கட்டும், என் தொழில்ல இறங்கட்டும். ஏசாயா, ஞானத்தையும் உணர்வையும். இத 7 ஆவிகள் இதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வரும். 1 ஞானம், 2வது உணர்வு, அருளும் ஆவியும், 3வது ஆலோசனை,
நாலாவது பெலன், மைட்டி, பவர். ஓகே, அருளும் ஆவியும். ஐந்தாவது அறிவையும், தி ஃபியர் ஆஃப் தி லார்ட். ஆறு. அஞ்சாவது அறிவு. ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். தி ஃபியர் ஆஃப் தி லார்ட், அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிங்கிறது தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. சரியா? தீர்க்க தரிசனத்தின் ஆவிதான் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்றது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி. சோ இந்த 7 ஆவிகளும், ஓகே, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, ஸ்பியர் ஆஃப் தி லார்ட், தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட், தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. மொத்தம் 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகளும் ஒரு சபைக்குள்ளே வேலை செய்யுமானால் அதுவே ஆவிக்குரிய சபை. இதுல அந்நிய பாஷையே இல்ல பாருங்களேன். இந்த 7 ஆவிகளை பத்தி தான் என்ன பண்றாரு? வெளிப்பாடாய் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் பார்த்து சொல்றாரு, இந்த 7 கண்கள் போல 7 ஆவிகளும் கடைசி காலங்கள்ல என்ன பண்ண போகுது? சபைக்குள்ள இறங்கி ருத்ர தாண்டவம் ஆட போகுது அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 7 ஆவிகள் இல்லையா? தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தி ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், தி ஸ்பிரிட் ஆஃப் மைட். மறுபடியும் நல்லா கவனிங்க. இந்த செய்தியை கண்டிப்பா இன்னைக்கு கேட்கறது மட்டும் இல்ல, இது ஆன்லைன்ல வரும்பொழுது நீங்க கண்டிப்பா திரும்ப ஒரு தடவை கேளுங்க. ஏன்னா புரியாது, இது ஒரே தடவையில புரியாது. இதை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சொல்ல போனா இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவு உன்னதமான ஒரு விஷயம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆமென். அதனால இது ஆன்லைன்ல வரும்பொழுது என்ன பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்லைன்ல இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இது பிற்காலத்துல பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு தடவை கேட்டா இது கண்டிப்பா புரியாது. இது திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்ல, அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்படியா ஜெபிக்கணும், நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென். சோ அதிதீவிரமா இதை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். Glory to be the living God. இந்த 7 காரியங்களையும், இந்த 7 ஆவிகளையும் ஸ்பிளிட் பண்ணி, 3ஆ ஸ்பிளிட் பண்ணி பார்க்க வேண்டி இருக்குது பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது 3 வெவ்வேறு ஆபீஸ்ல இருந்து வருது. வெவ்வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல இருந்து இந்த 3 காரியங்களும் வருது பாருங்க. இந்த 3ஐயும் கண்ட்ரோல் எடுக்கிறது 3 நபர்கள், 3 வகையான ஆட்கள் பாருங்க. இந்த 3ஐயும் சப்ளை பண்றது யார் அப்படின்னு பார்த்தா, யார் நான் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கிரும். சரியா? 3 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இந்த 7 என்ன பண்றாங்க? 3ஆ டிவைட் பண்ணி சப்ளை பண்றாங்க. யார் அந்த 3 பேரு? ஒண்ணு இல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேருக்கும் தனித்தனி ஆபீஸ் இருக்கு. 3 ஒன்றா இருக்கிறார்கள், ஆனா 3 பேரும் தனித்தனி வேலை இருக்கு. சரியா? 3 பேருக்கு என்ன இருக்குது? தனித்தனி வேலை இருக்குது. 3 பேரும் அட்மின் பண்ற வேலை வெவ்வேறையானது பாருங்க. இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சப்ளை பண்றாங்க. இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆபீஸ்ல இருந்து சப்ளை ஆகிறது என்ன அப்படின்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில். ஆலோசனையும் தீர்க்க தரிசனங்களும் எங்க இருந்து வருது? ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணுது? வருது. சரியா? சன்னுடைய ஆபீஸ்ல இருந்து, குமாரனை அறிகிற அறிவினாலையும் அல்லது குமாரனுடைய ஆபீஸ்ல இருந்து எதெல்லாம் வருதுன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் பவர், மைட்டி, பெலன் அப்படி சொல்றேன் இல்லையா? சூப்பர் நேச்சுரல் பவர் நீங்க எதனால எடுத்துக்கிடலாம். அதுவும் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் தி லார்டும் என்ன பண்ணுது? குமாரனை அறிகிற அறிவிலிருந்து என்ன பண்ணுது? வருது. சபைகள்ல சூப்பர் நேச்சுரலுக்குலாம் இப்ப பெருசா ஒன்றும் பஞ்சம் இல்லை. சரியா? எனக்கு தெரிஞ்சு அங்கங்க அற்புதங்கள் நடக்குது, ஹீலிங் நடக்குது, மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, தீர்க்க தரிசனங்கள் வந்துகிட்டே இருக்குது. யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்குலாம் வளர்ந்துருக்குது பாருங்க. ரொம்ப நல்லது. இதெல்லாம் இந்த 2 ஆபீஸ்ல இருந்தும் சப்ளை ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது நடந்துகிட்டே இருக்கு. இல்லைனாலும் என்ன பண்றாங்க, ஒரு சபையில ஒரு ப்ரொஃபட்டிக்கா மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வாங்க ஐயா என்னத்தையாவது செதறி விடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம சபையில சில இல்லாத காரியங்களை என்ன பண்றோம், வெளியில இருந்து விஜயாரண்யெல்லாம் வந்து ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு சர்ச் அட்மின் எப்படி இருக்கணும், அதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்றோம், அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ணி அதை இங்க ரிலீஸ் பண்ணி விடுறோம். இல்லாததை கடன் வாங்கிடுதோன்னு வச்சுக்கோங்களேன். வெரி சிம்பிளா. மற்ற சபைகள்ல இல்லாதது என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணிடுவாங்க,
கடன் வாங்கிடுவாங்க, நம்மளும் போய் என்ன பண்ணிடுவோம், சப்ளை பண்ணிடுவோம். இப்போ பொத்தம்பதுவா இந்திய சபைகள்ல, தமிழக திருச்சபைகள்ல இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய சூப்பர் நேச்சுரலுக்கு, இந்த ஆலோசனைக்கு, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்கு பஞ்சம் இல்லை. குமாரனை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே உண்டாகிற இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினால ஹீல் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினால அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இந்த குமாரனை குறித்து அறிகிற அறிவில் இருந்து வருகிற இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அழகா கையாண்டு மேனிஃபெஸ்டேஷன் வர்றாங்க, கிருபை அறிவிக்கிறாங்க. கிருபை அறிவிக்கல, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனா இயேசுவை தொழுது கொள்வதனாலேயே என்ன ஆகுது, மைட்டி திங்ஸ் நடக்குது இல்லையா? பவர் அங்க என்ன பண்ணுது, வேலை காட்டுது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது பாருங்க, நல்லது. ஆனா எதுல மிஸ் பண்ணிச்சு சபைகள் அப்படின்னு சொன்னா, இந்த பிதாவினுடைய ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். எல்லாரும் சொல்லுங்க, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். உணர்வு அப்படின்னு வருது பாத்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? உணர்வு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங். ஞானம் அப்படின்னு வர்றது என்னது, விஸ்டம். அறிவு அப்படின்னு வருது பாருங்க, அது என்ன, நாலேஜ். சரியா? இந்த மூணும் யார் சப்ளை பண்றா? இந்த மூணும் எந்த ஆபீஸ்ல இருந்து வருது, பிதாவை அறிகிற அறிவினால வருகிறது பாருங்க. பிதா சப்ளை பண்ற காரியம் என்னவா இருக்குது, இந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். இந்த மூணு எங்க இருந்து வருது, பிதாவை அறிகிற அறிவிலிருந்து வருகிறது. சபை அங்கதான் மிஸ் பண்ணுது பாருங்க. ஆனா யூத ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டையும் பெருசா எடுக்கிறது இல்ல. யார, ஜூவிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, ஹோலி ஸ்பிரிட்டையும் பெருசா எடுக்கிறது இல்ல, இத குமாரனையும் என்ன பண்றது இல்ல, பெருசா எடுக்கிறது இல்ல. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் வச்சு, கர்த்தரை தெய்வமா வச்சு, பிதாவை மட்டுமே மையப்படுத்தி, அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம் கைய வச்சு, அதுல பெரிய ஆளாகி உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு இனமே மாறி இருக்குது பாருங்க. ஏமே, எங்க இருந்து வருது இந்த விஸ்டம், எங்க இருந்து வருது இந்த நாலேஜ், எங்க இருந்து வருது இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா, அவன் ஒண்ணு இல்ல, பிதாவை மட்டும் அறிந்திருக்கிறான். பிதாவை மட்டும் தொடர்றதுனால உண்டாகிற இந்த விஸ்டம்னால என்ன பண்றான், ஆபரேட் ஆகிறான் பாருங்க. ஏமே, பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ், படைப்புகள், ஞானங்கள், இது கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா யூதனா தான் இருக்கும் பாருங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமா அது சம்பவம், தெரியும் இல்லையா? யூதர்கள் உலகத்திலே ஞானிகளா இருக்கிறாங்க. பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் யார் கண்டுபிடிப்பு, யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் பாருங்க. எப்படி கிடைக்குது, பிதாவை என்ன பண்றான், ஏகோவா தேவனை தொட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. ஏகோவா தேவன், எதுக்கு எடுத்தாலும் ஏகோவா தேவன் தான். அதனால என்ன ஆகுது, விஸ்டம் தாறுமாறா அவங்களுடைய வாழ்க்கையில ஆபரேட் ஆகுது பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே, என்ன சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். குமாரனிடம் இருந்து வருகிறது என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் சில மொழிபெயர்ப்புகள் பயம்ங்கிற இடத்த பக்தி அப்படின்னு மொழிபெயர்ப்புது, சில இது பயம், ஃபியர் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர் இருக்கிறது. தமிழ்ல பயம்னே போட்டிருக்குது நிறைய இடத்துல. இது நாம நினைக்கிற மாதிரியான பயம் கிடையாது, பயந்து நடுங்கிற பயம் கிடையாது, இது அதுக்கும் மேல. சரியா? அதை நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 1:17 வாசிங்க. எங்க இருந்து சப்ளை ஆகுதான், பிதா என்ன பண்றாரா, நல்ல வாசிங்க ஒரு தடவை. இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் என்னத்தை சப்ளை பண்றாரு, அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு, ஆவி. ஆமென். விஸ்டமும் நாலேஜும் பிதாவின் இடத்திலிருந்து சப்ளை பண்றதுன்னு என்ன பண்றாரு பவுல் ஒரு ஆதாரத்துக்கு என்ன பண்றாரு, எழுதி வைக்கிறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சீசன் பிதாவை வெளிப்படுத்துகிற சீசனா இருக்குது. பிதாவினிடமிருந்து வருகிற ஞானம், பிதாவினிடத்திலிருந்து வருகிற நாலேஜ், பிதாவினிடத்திலிருந்து வருகிற அண்டர்ஸ்டாண்டிங்னால சபை நிரம்புகிற நேரத்துக்குள்ள வருது. ஆமென். சபை நிரம்புற நேரத்துக்கு வருது பாருங்க. ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் தோத்து போன இடத்துல
இன்னையிலிருந்து இந்த ஞானம் செயல்பட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தோல்விகள் நீங்க எடுத்த தீர்மானத்தினால, தப்பா எடுத்த முடிவினால, அல்லது இந்த நாலேஜ் இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க கை வச்சு சொதப்புன காரியங்கள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருகிற இந்த ஆவி, பிதாவினிடத்திலிருந்து சப்ளை ஆகிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த விஸ்டம், ஆமென், இந்த நாலேஜ் உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். நல்ல கையை தட்டி முதல்ல ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். The spirit of understanding, the spirit of wisdom, the spirit of knowledge. நல்லா சொல்லுங்க, the spirit of understanding. ஆன்லைன்ல பாக்குற நீங்க அப்படியே டைப் பண்ணுங்க, the spirit of understanding, the spirit of wisdom, the spirit of knowledge. பிதாவின் வாயிலிருந்து உங்க வாழ்க்கையில இது ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இதுவரை பார்த்திராத ஞானங்கள் உங்களுக்கு உதிக்குது. இதுவரை நீங்க செயல்படுத்த முடியாத ஞானங்கள், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஞானங்கள், உங்க சபையில, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, உன் தொழில்ல, உன் குடும்பத்துல நீ கையிட்டு செய்யும் சகல காரியங்களிலும் 7 ஆவிகளும் ரிலீஸ் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. The wisdom, understanding, knowledge. Amen. Glory to be the living God. Glory to be the living God. Pastor பார்த்தா, the fear of the Lord means கர்த்தரை குறித்த பயம் அல்ல, கர்த்தர் தருகிற பயம். சரியா? அதாவது கர்த்தரை குறித்த வார்த்தை அப்படிங்கிறது வேற, கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது வேற. the word of God அப்படிங்கிறது வேற, கர்த்தரை பற்றிய வார்த்தை அப்படிங்கிறது வேற. the voice of God, கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கிறது வேற, கர்த்தரை பற்றிய சத்தம் அப்படிங்கிறது வேற. உங்களுக்கு புரியுதா? என்னைய பற்றி ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கும் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னைய பத்தி ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கும் அவர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதேதான், கர்த்தரை பற்றிய பயம் இல்ல, கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு ஃபியரை நம்மளுக்குள்ள வைக்கிறார். அது இது இது நீங்க நினைக்கிற மாதிரி நடுங்குகிற ஃபியர் அல்ல, இது ரெவரன்ஷியலை விட மேலான ஒரு ஃபியர். இது ரெவரன்ஷியல்னா கூட ஒரு ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தை வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனா ஒரு அன்பு கலந்த ஒரு 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 மேன்மை கலந்த ஒரு மரியாதை. இது பயத்தெல்லாம் விட மேல. உங்களுக்கு புரியுதா? ஏமே, இது பயத்தெல்லாம் விட மேல. பயமா இருக்கா? இனி பயங்கரமா இருக்கும். அப்படி இல்லை, இது விவரிக்கவே முடியாது பாருங்க. அப்படி ஒரு ஒரு மானசீகமான பயம். எப்படி இது வார்த்தையினால கோர்த்து சொல்லன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்கிட்ட வேலை செய்யட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதோட இந்த ஃபியர் ஆஃப் தி லார்ட் அப்படி வரும்பொழுது ஒரு இதோடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன். இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 31 பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. வாட் இஸ் திஸ்? சமாதானம், பயம், இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பதமானது இல்லையா? பயம் இருந்தா சமாதானம் இருக்காது, சமாதானம் இருந்தா பயம் இருக்காது. இது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உண்டான, இரவுக்கும் பகலுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குதோ அவ்வளவு டிஃபரெண்டான வார்த்தைகள் பாருங்க, இந்த சமாதானம், இந்த பயம் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒருமித்து சங்கமமாகி வருது பாருங்க. கர்த்தர் குறித்த பயம் என்னன்னா வாழ்க்கையில சமாதானத்தை குலைக்கும். ஆனா கர்த்தருடைய பயம் இருக்கு பாத்தீங்களா, அது சமாதானத்தை ஈர்த்து கொண்டு வரும். இது பக்திகள்லாம் மேல. அதனாலதான் இந்த இடத்துல பக்திங்கிற வார்த்தையும் சேர்ந்து வருது.
புரியுதா? பக்தி விருத்தி அடைந்து அப்படின்னு வருது இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு வருது. ஆமென். இது கர்த்தரை குறித்த பயம் அல்ல, கர்த்தர் தருகிற பயம். இது ஒரு ஸ்பிரிட் பாருங்க, இது ஒரு ஆவி. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஆவி, அதை எனக்குள்ளாக நான் அனுமதிக்கிறேன். ஹல்லேலூயா. இது பாருங்க, இது பக்தியை விட தாண்டி இருக்கும். இது பக்தியை விட தாண்டி இருக்கு. இது ஒருமிச்சு வரும் பொழுது என்ன நடக்குது? இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இன்ஃபர்மேஷன்ஸ் அதான் கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிற காரியம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில இருந்து வருது. இப்படி வந்தா பயம் வரும். ஆனா இது அப்படி கிடையாது, இது உள்ள இருந்து வெளியில போறது. ஹல்லேலூயா. இது பக்தி உதாரணத்தை எடுத்து விடுவோமே, பக்தி கூட எங்க இருந்து வருது? வெளியில இருந்து வராது இல்லையா? பக்தி எங்க இருந்து வருது? இந்த ரெவரன்ஷியல் பக்தி இதெல்லாம் உள்ள இருந்து வர மாதிரி the fear of the Lord ஸ்பிரிட்டா உள்ள இருந்து வருகிற ஒரு காரியமா இருக்குது பாருங்க. ஆமென். இது இந்த ஆவி செயல்பட்டுச்சுன்னா சமாதானம் உள்ள இறங்கும். அது மட்டும் இல்ல, எடிஃபிகேஷன் நடக்கும். அது மட்டும் இல்ல, மல்டிப்ளையும் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:31 இதுதான் நடக்குது பாருங்க. சமாதானம் வந்துச்சு, பக்தி விருத்தி வந்துச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியும் வந்துச்சு. வந்தது மட்டும் இல்ல, சபை பெருகியது அப்படின்னு வருது பாருங்க. ஆமென். நான் சொல்றேன், கிங்டம் ப்ராபெட்டிக் சென்டர்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை நான் வரவேற்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக நான் வரவேற்கிறேன். இங்க இருக்கிற ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்பத்திலையும் நான் வரவேற்கிறேன். பின்னாடி பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி உள்ள வந்ததுன்னா அதோடைய ரிசல்ட் நெக்ஸ்ட் தொட்ட உடனே பெருக்கம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்த உடனே பெருக்கம் தான். எடுத்த உடனே பெருக்கம் தான். ஆமென். இன்னும் முடியல பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? நான் இப்ப வாசிக்கும் போது இது நம்முடைய சபையில நடக்க போகுது. எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லீத்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்துக்கு போனான். அங்கு 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐயனே என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐயனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். நான் சொல்றேன், சயின்ஸ்னால மெடிக்கலி பாசிபிள் இல்லாத காரியங்கள்லாம் நம்முடைய சபைகள்ல நடக்க போகுது. ஹல்லேலூயா. 8 வருஷமா இருந்தது, 18 வருஷமா இருந்ததெல்லாம் 32 வருஷமா இருக்கிறது, 19 வருஷமா இருக்கிறது, 17 வருஷமா இருக்கிறது. ஒரே நொடியில இன்னையில இருந்து இது சம்பவிக்க போகுது. இன்னையில இருந்து இது நடக்க போகுது. ஆன்லைன்ல பாக்குறவங்க குடும்பத்துல படுக்கையில கிடக்கிறதுனா எந்திக்க போகுது. I release it. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, the fear of the Lord, the spirit of the fear of the Lord. Hallelujah. இந்த fear of the Lord தருகிறது என்ன? இந்த கர்த்தரை குறித்து கர்த்தருடைய ஆபீஸ்ல இருந்து இந்த fear of the Lord தருகிறது தான் இந்த wisdom, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நாலேஜ் பாருங்க. ஆமென். ஜூவிஷ் பீப்புளுடைய சீக்ரெட், அவங்களுடைய சக்சஸ் உடைய சீக்ரெட்டுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? விஸ்டம் இருக்குது. அந்த விஸ்டத்துக்கு யார் காரணம்? யெகோவா தேவன் பாருங்க. யூதர்கள்லாம் இந்த விஷயத்துல விளையாடுறதே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிற விஷயத்துல விளையாடுறதே கிடையாது. எந்த அளவுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரெவரன்ஷியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பைபிள்ல யெகோவான்னு எழுதிட்டா அந்த பெண்ணை திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. யெகோவான்னு எழுதிட்டா அந்த பெண்ணை என்ன பண்ண மாட்டாங்க? திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பெண்ணு கிடையாது, என்ன பண்ணணும்? இறகுகள் எல்லாம் வச்சு எழுதுவாங்க இல்லையா? அப்படி எதை வச்சு எழுதுறாங்களோ அந்த எழுதுகோலை உடைச்சு போட்டுருவாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு பயம், அதை திரும்ப பண்ண முடியாது. இப்ப யெகோவான்னு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் போய் பரிசுத்தப்படுத்திக்கிடுவாங்க தன்னை. அதை அப்படியே நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தப்படுத்திக்கிடுவாங்க. பரிசுத்தப்படுத்திட்டு வந்து திரும்ப எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரே நேரத்துல கர்த்தாவே கர்த்தாவேன்னு வரும் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு தடவை கர்த்தாவேன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதான், திரும்ப வரணும்.
நாள் கணக்கில் உட்கார்ந்து எழுத வேண்டியிருக்கும். அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ரெவரன்ஷியலை தாண்டி பக்தியை தாண்டி இன்னும் ஒரு மாதிரியான ஒரு ஆற்றல் பாருங்க இந்த ஸ்பிரிட் தருகிறது. அதுல அவங்க ஊர்னதுனால விஸ்டம் தாறுமாறா வெளியில வருது. உலகமே பார்த்து வியப்புங்கிற அளவுக்கு இது வருது பாருங்க. ஆமென். வேர்ல்டு விஸ்டம்க்கும் எர்த்லி விஸ்டம்க்கும் தேவன் அருளுகிற இந்த விஸ்டம்க்கும் மேஜர் டிஃபரெண்ட் இருக்கு. உலகத்துல ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஞானம் பெறணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எஜுகேஷன் வேணும், படிக்கணும், உருளணும், நிறைய விழுந்து எந்திரிச்சு கத்துக்கிடணும். இதெல்லாம் கத்துக்கிட்டு பண்ணா என்ன ஆகும்? ஒரு சர்டன் டைம் எடுக்கும் பாருங்க, நேரம் எடுக்கும். நேரத்தை கொடுத்து அர்ப்பணித்து செலவு பண்ணி இதெல்லாம் என்ன பண்ண வேண்டி இருக்குது? பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது பாருங்க. இதுதான் வேர்ல்டுல இருக்கிற விஸ்டம். ஆனால் தேவன் அருளுகிற விஸ்டம் அப்படிப்பட்டதல்ல. இது விரும்புகிற யாவருக்கும் ஒரு நொடி பொழுதுல சம்பவிக்கிற. ஐயோ சரி, சேம் மெசேஜ நான் சிக்காகோல பேசுவேன். அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த வார்த்தையை பிடிப்பாங்க. சொல்லுங்க, வித்தின் a second. ஐயோ நல்ல சொல்லுங்களேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கேன். வித்தின் a second. இது டைம் கொடுத்து மணிக்கணக்கில் படிச்சு எஜுகேஷன் பண்ணி செலவு பண்ணி நேரம் கொடுத்து விழுந்து பிறண்டு மூக்கு உடைஞ்சி வருகிற ஞானம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால இமை பொழுது உள்ள இறங்குற ஞானமா இருக்குது. ஏமே இமை பொழுது உள்ள இறங்குகிற ஞானமா இருக்கிறது. இது ஒரு ஹோல் பேக்கேஜ் பாருங்க. இது ஒரு ஹோல் பேக்கேஜ். இந்த விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒரு ஹோல் பேக்கேஜ். ஆதாம் விழுகைக்கு முன்பதா இந்த விஸ்டம்ல தான் ஆபரேட் ஆகுறான் பாருங்க. இந்த விஸ்டம்ல தான் ஆபரேட் ஆகுறான். ஜீவ விருட்சத்தை சாப்பிடுறான். அது என்ன பண்ணுது? இந்த ஞானத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ விழுந்து போனானோ நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு நாலேஜும் இவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இவனுக்கு விஸ்டமும் எதனால சப்ளை ஆக வேண்டியிருக்கு? பை எக்ஸ்பீரியன்ஸ். நடக்கையினால என்ன ஆக வேண்டி இருக்குது? இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்போம், தப்பா இருந்துச்சுன்னா வேண்டாம், சரியா இருந்துச்சுன்னா ஏத்துக்கிடுவோம். இப்படியே விழுந்து 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 எந்திரிச்சு என்ன பண்ண வேண்டி இருக்குது? இந்த ஞானத்தை கத்துக்கிட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆனா விழுகைக்கு முன்பதா இவனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருந்ததுன்னா, லட்சக்கணக்கான மிருகங்களுக்கு 12 ஹவர்ஸ்ல பேர் வைக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குது பாருங்க. லட்சக்கணக்கான மிருகங்கள் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே பெயரானுச்சு. ஒரு பையா கேள்வி கேட்க முடியலையே. இவ்வளவு வருஷம் ஆச்சு, யானைக்கு ஏன் யானைன்னு பேர் வந்ததுன்னு எவனாவது கேள்வி கேட்க முடியும்? ஏன்னா தேவ ஞானத்தினால வச்ச பேரு. அதை ஒருத்தனும் கேள்வி கேட்க முடியாது பாருங்க. நான் சொல்றேன், இந்த ஞானம் உங்ககிட்ட வெளிப்படும் பொழுது உன் சொல்லுக்கு விரோதமான சொல்லே இருக்க முடியாது. ஐயோ, soon I will come மலேசியா. சீக்கிரத்துல நான் மலேசியாவுக்கு வந்து இந்த வார்த்தையை நான் பேசுறேன். அங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஞானம், இந்த ஆவி, இந்த 7 ஆவிகளில் மிகவும் முக்கியமான இந்த ஆவி இன்னையிலிருந்து நம்முடைய சபைக்குள்ள செயல்பட போது உங்க வாயின் வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது. இந்த ஞானத்துக்கு முன்பதாய் நிற்கத்தக்க திராணி என்று ஒன்றும் இராது பாருங்க. ஆமென். I decree the spirit of wisdom in the name of Jesus. Hallelujah. Amen. ஜீவ விருட்சத்தை புசிக்கும் நாளிலே அந்த ஞானத்துல இருந்துட்டு இருந்தா, எப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சானோ இந்த விஸ்டம் என்ன ஆகுது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற விஸ்டம் என்னாச்சு? கட்டாயிட்டு பாருங்க. வேதம் இதை ஜீவ விருட்சம்னு சொல்லுது. இன்னைக்கு நான் அதனாலதான் கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். நீ கம்யூனியன் சர்வீஸ் உண்டு, இதை நினைச்சுதான் நம்ம எடுக்க போறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்க. இந்த ஞானம் வித்தின் a secondல வரக்கூடியது பாருங்க. ஆதாம வந்து ஆண்டவர் உண்டு பண்ணி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படி இருக்கு இல்லையா? ஊதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஊதுறதுக்கு எவ்வளவு நேரம் அவங்க இப்படி ஊதுன உடனே ஞானம் உதித்தது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்க யாவர் மீதும் அதே சுவாச காற்று இன்றைக்கு அடிக்கட்டும். ஐயோ, நல்ல கையை தட்டி வாங்குங்களேன். எனக்கு ஏதோ பண்ணுது, ஏதோ பண்ணுது. ஓ ரபா ஷாச்சகா படரதலபா மல்பா டரபா ஷாச்சகா படரதலபா மாரபா ஷாச்சகா படரதலபா. நீதிமொழிகள் 3:13 இருந்து இருக்கு ஞானத்தை பத்தி பேசுற வார்த்தைகள். சரியா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. நல்ல கையை தட்டி. நீ பணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் அல்ல. வித்தின் a செகண்ட்ல உண்டாகிற இந்த ஞானம் உன் வலது கையில தீர்க்காயுசை இறக்கும், உன் இடது கையில செல்வத்தை இறக்கும், உன் இடது கையில கனத்தை இறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஓ ரஷதகம் படரதலபா மல்பா டரபா ஷதகம் படரதலபா. இந்த ஞானம் உனக்கு ஆயுச கூட்டும். இந்த ஞானம் உன் இடது கையில செல்வத்தை கூட்டும், உன் இடது கையில கனத்தையும் மரியாதையும் கூட்டும். இது தேவனுடைய மூச்சு காற்றினால் உண்டாகிற ஞானம். தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தி ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். ஆமென். The spirit of understanding, the spirit of wisdom, the spirit of knowledge. எதை சம்பாதிக்கோ இல்லையோ இதை சம்பாதி அப்படிங்குது பாரு. எதை சம்பாதிக்கோ இல்லையோ இது சம்பாதி அப்படிங்குது. ஆக்சுவலி இது சம்பாதிக்க வேண்டிய விஷயம்னா என்ன அர்த்தம்? நீ செலவு பண்ணி வாங்க வேண்டிய விஷயம்னு அர்த்தம். ஆனா தேவ கிருபையை பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 18 பாருங்களேன். 17 அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். சரி, வெரி சிம்பிள்ங்க. நம்மளுக்கே தெரியும் ஏன் பாதை கரடு முரடா ஆனிச்சு. ஏதோ பண்ண முட்டாள்தனம் இல்லையா? ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பண்ணது, ஏதோ எடுத்த தப்பான முடிவு, ஏதோ ஞானம் இல்லாம பண்ணதுனாலதான் பாதையெல்லாம் முள்ளும் குறுக்குமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இருந்துட்டு இருக்குது. நமக்கே நல்லா தெரியும், நல்லா தெரியும். இப்ப இதை மாத்தி அமைக்கணும்னா இனி நான் போய் எல்கேஜி சேர்ந்து ஆயா மடியில உட்கார்ந்து என் நெஞ்சில் இருக்கிற முடிக்கு ஆயா மடியில நான் உட்கார முடியாது, ஆயா வேணா உன் மடியில உட்காரலாம். நான் வேணா படிச்சு டாக்டர் ஆயிருவா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்ல அப்படிம்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆயிரும் பாருங்க. அப்படி செய்ய முடியாது இல்லையா? இனி போய் எங்க போய் பாதையை மாத்தி அமைச்சு ரோட்ல நான் கண்டுபிடிச்சு ஜேசிபியை நான் விலைக்கு வாங்கி அதெல்லாம் திருத்தி பண்ணேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் உனக்குள்ள இறங்குச்சுன்னா உன் கண்ணு முன்னாடியே உன் பாதைகள் சமாதானம் உள்ளதா மாறும். ஹல்லேலூயா. உன் கண்ணு முன்னாடி பாதைகள் சமாதானம் உள்ளதாய். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வேட்ட திட்டு வாங்கியிருப்ப உன் ஞான குறைவுனால, உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால. நான் சொல்றேன், இன்னைக்கு இது ஒரு ஆவியா உனக்குள்ள செயல்படும் பொழுது பார்க்கிறவங்களாம் பாராட்டுவான். ஆமென், பார்க்கிறவங்களாம் பாராட்டுவான். பார்க்கிறவங்களாம் பாராட்டுவான். 18 பாருங்களேன். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். உங்களுக்கு புரியுதா? ஆதாம் சாப்பிட்ட அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து சப்ளை ஆனது பாருங்க. இப்ப அவர் சொல்றாரு, இந்த ஞானம் ஜீவ விருட்சம்பா அப்படிங்கிறாரு. ஆதாம் செய்த தவறினாலே ஜீவ விருட்சம் தடை செய்யப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை நிமித்தமாய் சிலுவை மரணத்தினால புதிய உடன்படிக்கையில இயேசுவே என்னுடைய ஜீவ விருட்சமா வந்து இறங்கி நிற்கிறார் பாரு. இயேசுவே என்னுடைய ஜீவ விருட்சமாய் வந்து இறங்கி நிற்கிறார். நானே ஜீவ அப்பம். மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே எனக்காக தொங்கின ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து பாருங்க. இன்னைக்கு இவரை புசிக்கும் போது என்ன ஆகுது? சேம் விஸ்டம் சப்ளை ஆகுது அப்படிங்கிறார். சேம் விஸ்டம்.
நான் சொல்றேன், இன்னையிலிருந்து தோல்வியே பார்க்க முடியாத இடத்துல தேவன் நம்முடைய சபையின் பிள்ளைகளை, நம்மளோட தொடர்புல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தோல்வியே பார்க்க முடியாத ஒரு இடத்துல, தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறையாய், ஹல்லேலூயா, தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறையாய், ஆமென். தோல்வியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற தலைமுறை அல்ல, தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறையாய் தேவன் நம்மளை வைப்பார். இது அதற்கான காலகட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மாராபா ஷதக மடரதலபா. தொடர் தோல்வி, தொடர்ந்து ஸ்டக் ஆகி போய் நிற்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த காட்ஸ் விஸ்டம் வாழ்க்கையில அனுமதிக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு இதை அலோவ் பண்ணு. The spirit of the wisdom என் வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும்னு சொல்லு. நான் சொல்லட்டும், உன் வீடு எப்படி இருக்கும்னு எழுதி வச்சுக்கோ. உன் வீடு எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 24 உன் வீட்டை குறித்து ப்ராஃபட் ஜவகர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். ஆமென். இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா உன் வீட்டுக்குள்ள இன்னையில இருந்து இதுதான் நடக்க போகுது. ஆமென். நீதிமொழிகள் 24:3 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும், 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 நிறைந்திருக்கும். நான் சொல்றேன், இனி நீ எடுக்கிற ஒரு டிசிஷனும் தோத்து போகாது. கர்த்தருடைய ஞானத்தினால் உனக்கு அந்த டிசிஷன் வரும். நீ எடுக்கிற ஒரு டிசிஷனும் தோத்து போகாது. ஆமென். கர்த்தரால் வித்தின் செகண்ட்ல உனக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் பாருங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இது கொடுக்கப்படுகிற ஞானம். இது கொடுக்கப்படுகிற ஞானம். நல்லா சொல்லுங்க, இது கொடுக்கப்படுகிற ஞானம். இது ஒரு கிஃப்டா தேவன் தராராம் பாருங்க. இந்த ஸ்பிரிட்டை ஒரு கிஃப்டா என்ன பண்றாரா தேவன் தருகிறார். ஆமென். சாலமோன் ஒரு நைட்ல ரிசீவ் பண்ண இந்த ஞானம் இல்லையா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான் இல்லையா. ஞானத்தை பத்தி சொன்னாலே சாலமோன் தான் பாருங்க. நல்ல கவனமா திரும்ப திரும்ப அதை தியானிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, எப்போ வாங்கினா அந்த ஞானத்தை? வித்தின் செகண்ட்ல, ஒரு நைட்ல வாங்கினான் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வித்தின் செகண்ட்ல, ஒரு நைட்ல இந்த ஞானத்தை வாங்குறான் பாருங்க. எப்படிப்பட்ட குவாலிட்டியான நபராய் அந்த ஒரு செகண்ட் அவன் வாழ்க்கையில தேவ ஆவி, இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் உள்ள இறங்கினதுனால அந்த ஒரு செகண்டுடைய விளைவு என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். இன்றைக்கு ஆராதனையில வந்து கலந்து கொண்டதுனால என்ன ரிசல்ட் ஆகுங்கிறத நான் டிக்ளேர் பண்ண போறேன். சரியா? சாலமோனுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் உனக்கும் எனக்கும் இன்னைக்கு ரிசல்ட். இந்த செகண்ட்ல கர்த்தாவே அந்த ஞானத்தை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறேன். அந்த spirit of wisdom, the spirit of understanding, hallelujah, the spirit of knowledge, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற இந்த ஸ்பிரிட்டை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு நீ சொல்றதுனால உண்டாகிற காரியம் என்ன? உண்டாகிற ரிசல்ட் என்ன? 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தர்களின் வரிசையும், அவன் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. வந்தவா வக்கத்தவா கிடையாது. நல்ல கவனிங்க, வந்தவா யாரு? சோத்துக்கு வழி இல்லாதவா கிடையாது. டேபிளை பார்த்த உடனே மதிமயங்கிறதுக்கு அப்பா அவ பார்க்காத டேபிளும் கிடையாது. சேபா நாட்டு ராஜஸ்திரீங்க, சேபா நாட்டு ராஜஸ்திரீ. இப்ப கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்க போய் பஃபே சிஸ்டத்தை நீங்க சொன்னீங்கன்னா பெருசா வாய பழக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள 3 மாசம் ஒரு தடவை கூட்டு போய் ஐஸ் வைக்கிறதுக்காக, அவங்களை கொத்தடிமை ஆக்குறதுக்காக 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்க போட்டு பஃபே சிஸ்டத்தை வச்சிருவாங்க. என்ன பிரதர்? இப்ப அவங்கிட்டவே நீங்க பஃபே சிஸ்டத்தை காட்டுனா வாய பழக்க மாட்டாங்க பாருங்க. தினந்தோறும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் அது வாய பழக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஆனா ராணியே வாய பழக்கிறான்னா
எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. விஷயம் சாப்பாட்டுல இல்ல, அந்த ராயல் ஆர்கனைசேஷன்ல இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ராயல் ஆர்கனைசேஷன், அந்த லீடர்ஷிப். நான் சொல்றேன், இந்த விஸ்டம் தருவது சோறு மட்டும் கிடையாது. இந்த விஸ்டம் ராயல் ஆர்கனைசேஷனை, ராயல் லீடர்ஷிப் நம்மளுக்கு தரு. ஹல்லேலூயா. ராயல் லீடர்ஷிப். ஐயோ வாங்கிக்கோங்க, ஆன்லைன்ல பாக்குற நீங்கெல்லாம். ராயல் லீடர்ஷிப். ஆமென். ராயல் லீடர்ஷிப், ராயலான ஆர்கனைசேஷன். இவ பார்க்காத அரண்மனையா? ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி அரண்மனையில மேட்டர் இல்ல, அது ஆர்கனைஸ் பண்ண விதம். ஆமென். அவன் வேலைக்காரனுக்கு கூட அவன் கட்டி கொடுத்த அரண்மனை இல்லையா? செமினார்ல ஏதோ சொன்னேன் நானு. ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி தேர்ல ரதத்துல இருந்து இறங்கி டபக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள போறா. எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. எங்க போறீங்க ராணி, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, தானே சாலமோனுடைய அரண்மனை. ஏமா இல்லம்மா, அது அவருடைய ஆபீசர் அரண்மனை. ஆரண்டுட்டா பாருங்க. டேய், என் வீடு இதை விட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வேலையாட்களை நடத்துற விதம், அவன் 700 மனைவிகளை நடத்துகிற விதம், விரோதியெல்லாம் கூட நண்பனாக்கிட்டு பாருங்க இந்த விஸ்டம். ஐயோ ஹல்லேலூயா. விரோதி கூட உடன்படிக்கை கொண்டு வரான். இந்த விஸ்டம், இந்த விஸ்டம், இந்த விஸ்டம் ஆபரேட் ஆகும் பொழுது நான் சொல்றேன், உனக்கு விரோதியே வாழ்நாள் முழுக்க இருக்க மாட்டான். நீர் அவனை மாத்தும் ஆண்டவரே, இவனை திருத்தும் ஆண்டவரே என்கிற பிரேயர். இந்த இடையில ரீசன்ட் டேஸ்ல பிரேயர் வந்து திரும்ப உங்களுக்கு ஆன்லைன் பிரேயர். ஆண்டவரே, அந்த சத்திய ஏஜென்சியில் வேலை செய்யும் அந்த நானாம் அவனை, இந்த மவனை, அந்த மவனை போட்டு ஒரு அக்கா பைபிளை கையில வச்சு பிரேயர் பண்ணுது பாரு. இன்னொரு சின்ன பிள்ளை முழங்கால் போட்டு அவளை கொட்டு மாண்டவர், அவளை கிட்டு மாண்டவரேன்னு இடக்கு பாரு. ஞானம் இல்ல, அதனாலதான் விரோதிக்கல தேடி கண்டுபிடிச்சு விரோதி ஆக்குறீங்க. நான் சொல்றேன், இன்னையில இருந்து இந்த ஞானம் செயல்படும் பொழுது உன்னை விரோதித்தவர்களும் உன்னோட உடன்படிக்கை பண்ற அளவுக்கு. ஹல்லேலூயா. This spirit of wisdom, this spirit of understanding, this spirit of knowledge. Hallelujah. Amen. யாத்திராகமம் 31 இதுல ஒருத்தருடைய ஞானத்தை சொல்லுது பாருங்க. வாங்கிக்கோங்க பாருங்க. எல்லாரும் பண்ற தொழில தான் நீங்க பண்ணுவீங்க. எல்லாரும் போடுற கீபோர்டு தான் உங்க கையில இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எல்லாரும் பண்ற மார்க்கெட்டிங் தான் நீங்க பண்ணுவீங்க. பட் என்ன டிஃபரெண்டா ஆக போகுது? எல்லாரும் பண்ற டீச்சிங் தான் நீங்க பண்ணுவீங்க. எல்லாரும் பண்ற ஊழியத்தை தான் நம்மளும் பண்ணுவோம். ஆனா we are something different. Hallelujah. எல்லாரும் படிக்கிற படிப்பை தான் நீ படிப்ப, but you are something different. Hallelujah. Hallelujah. You are something different. என்ன நடக்கும்? யாத்திராகமம் 31 அதான் முதல்ல சொன்னேன். இந்த வியாதி சொறி சரங்களே ரொம்ப நாள் உட்காராத, எந்திரிச்சு உதறு. ஆமென். எந்திரிச்சு உதறு. எல்லாரும் சொல்லுங்க, எந்திரிச்சு உதறு. விஷப்பாம்பு கடிக்கும் போது கூட பவுல் வந்து கடிச்சு விட்டே வச்சு விட்டேன்னு கதறல பாருங்க, உதறினா. ஆமென். ஏன்னா நோக்கம் பெருசா இருக்கும் போது பாம்பாவது மண்ணாவதுன்ட்டு போயிட்டான் பாருங்க. ஆமென். நோக்கம் பெருசா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நோக்கம் பெருசா இருக்கு. ஆமென். பாம்பு கடிக்கே அசராதங்கிறாரு. நீ என்னன்னா இந்த சளிக்கும் இந்த இருமலுக்கும் இதுக்கே நாட்களை செலவழிச்சுக்கிட்டு இல்ல இல்ல இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, உதறு. நல்ல சொல்லுங்க, உதறு. யாராவது நோயோட இங்க உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க வலது கைய உதறுங்க. இப்பவே அந்த நோய் பட்டு போகும். ஐயோ, நான் நல்லா உண்மையா சொல்றேன், இப்பவே பட்டு போகும். இப்பவே பட்டு போகும். இப்பவே பட்டு போகும். யாத்திராகமம் 1:5. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரங்களில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயிலே பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திரை வேலைகளை செய்கிறதற்கும், எல்லா வேலையும் செய்யறதுதான் இவனும் செய்யறான். எல்லாவனும் செய்யறதுதான் இவன் செய்யறான். அந்த காலகட்டத்தில் இதுதான் வேலை இல்லையா? மரத்தை வெட்டுறது, கல்லை நோண்டுறது,
அதை பண்றது, தங்கத்துல செய்யறது, வெள்ளியில வேலை செய்யறது, பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திரை வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை செய்வதற்கும், யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால், சொன்னா இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஸ்பிரிட். மத்தவன் செய்யறதா நீ செய்வ, ஆனா நீ இந்த ஸ்பிரிட்ல இருந்து செய்வ. ஆமென். இது உனக்கு விசேஷித்தமான ஒரு ஞானத்தை, இது ஒரு அறிவை, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு தரும். ஆமென். பார்க்கிறவனே வியந்து போவான். இன்னில இருந்து நீ கை வைக்கிற காரியத்தெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ரசிக்கும்படியா இருக்க போகுது. ஸ்ரீலங்காக்கு நான் வாரேன், ஸ்ரீலங்காக்கு நான் வாரேன். இதே வார்த்தையாக நான் சொல்லுதேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதுல தோடப்படுவார்களா? ஆமென். ஆன்லைன்ல பாக்குற நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமென். இந்த மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்லைன்ல பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க. இது அநேகருக்கு போய் ப்ரோமோட் ஆகும். சரியா? இது அநேகருக்கு போய் இது ரீச் ஆகும். அதை செய்யும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்ல. பாருங்க, தானியேல் எல்லாரும் அடிமையா இருக்கான். இவனும் அடிமையா தான் இருக்கான். எல்லாரும் அடிமையா இருக்கான், இவனும் அடிமையா தான் இருக்கான். ஆனா இவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஞானத்தின் ஆவியை, ஹல்லேலூயா, இவனுக்கு மட்டும் ப்ரமோஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள்ல பார்த்தா நாட்டுக்கே அதிபதியாகி உட்கார்ந்துருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. மத்தவெல்லாம் அடிமைகளோடு உட்காரும் பொழுது இவன் மட்டும் ராஜாக்களோடு உட்கார்றான் பாரு. ஐயோ, எந்த நாட்டுக்கு வர? நீங்களே சொல்லுங்க. இதே வார்த்தையை நான் எந்த நாட்டில் போய் சொல்லட்டும்? லண்டன். I receive it. Amen. ப்ராஃபஸி பண்ணுங்க. நான் மட்டும் போனா, நான் மட்டுமா போறேன்? உங்களெல்லாம் கண்டிப்பா கூட்டு போவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் அடிமைகளோட இருக்கான். ஆனா இவன் மட்டும் ராஜாக்களோட உட்கார்ந்துருக்கான் பாருங்க. நான் சொல்றேன், இது தமிழ்நாட்டில் எவனும் எந்த அடிமையாவும் இருந்துட்டு போட்டோம், ஆனா நீயும் நானும் ராஜாக்களோட தான் உட்காருவோம். ராஜாக்களோட தான் உட்காருவோம். மறுபடியும் சொல்றேன், ராஜாக்களோட தான் உட்கார போறோம். ராஜாக்களோட உட்கார போறோம். Jesus wisdom will give great honor. Amen. சாதாரண ஹானர் இல்ல, ராஜாக்களுக்கு என்ன மரியாதையோ அந்த ஃபேவரையும் அந்த ஹானரையும் இது உன் மடியில கொண்டு வந்து தட்டும். ஆமென். எல்லாரும் அதிகாரம் இழந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். நான் சொல்றேன், உன் கையில அதிகாரங்கள் கொடுக்கப்படும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் சொல்றேன், எல்லாரும் அதிகாரம் இழந்து போயிருக்கலாம். உன் கையில அதிகாரம் வரும், என் கையில அதிகாரம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லுது பாருங்க. யோசேப்புக்கு என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அருளினார். அப்போஸ்தலர்கள் 7:10. சொல்றேன், something gonna happen. இந்த வலிச்சு எடுத்துறது, அட்ஜஸ்ட் பண்றது, இதெல்லாம் இந்த 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 ஞாயிறு ஆராதனையில குழி தோண்டி புதைக்கப்பட போகுது. குழி தோண்டி புதைக்கப்பட போகுது. இந்த வலிச்சு எடுக்கிறது, தடவீறது இன்னையோட முடிவுக்கு வரும். இந்த விஸ்டம் அதை செய்யும். இந்த விஸ்டம் அதை செய்யும். ஒரு ராயல் செட்டிங் உண்டாகும். சேவாநாடு ராஜஸ்ரீ வாரா, வந்துட்டு சாலமோன்ட்ட பாக்குறதெல்லாம் கேட்கறா, இது எனக்கு தாங்களேன், இது எனக்கு தாங்களேன், இது எனக்கு தாங்களேன்ட்டு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க. அஞ்சு பச்சை பிள்ளையில வச்சிருக்கவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளை விளையாடுற பொம்மையை கேட்டா எப்படி இருக்கு? இல்லையா? நான் சொல்றேன், இன்னில இருந்து விஸ்டம் ஆபரேட் ஆக போகுது. உன் வீட்டுல இருந்த தங்கத்தை கேட்டால் நீ எடுத்து கொடுக்கிற அளவுக்கு விஸ்டம் ஆபரேட் ஆகும். ஐயோ, I am talking seriously.
மத்தவன் எப்படி சபையை நடத்த போறான்னு எனக்கு தெரியல, எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏன் சபையில இது நடக்கும்? இது கர்த்தருடைய வாக்கு, இது கர்த்தருடைய வாக்கு. இங்க தங்கமும் வெள்ளியும் ஒரு பொருட்டா எண்ணப்படாது, ஒரு பொருட்டா எண்ணப்படாது. ஆமென். இது கர்த்தருடைய வாக்கு, கர்த்தருடைய வாக்கு. ராயல் செட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க ராயல் செட்டிங், ராயல் செட்டிங், ராயல் செட்டிங். மாராபா ஷட்டகம் படரதலபா. பல நாடுகளை பிரம்மை கொள்ளும். நான் சொல்றேன், ராஜ்யத்தின் தீர்க்க தரிசன மைய சபையை பார்த்து பல ராஜ்யங்கள் பிரம்மை கொள்ளும். ஒரு கண்ணு முன்னாடி நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. ஒரு நாட்டிலும் இருக்கிற செல்வத்தை விட நம்முடைய சபையில செல்வம் பெருசா இருக்கும். ஆமென். ஒரு நாட்டுக்கு மேல இருக்கிற சொத்து மதிப்பை விட நம்முடைய சபையின் சொத்து மதிப்பு அதிகமா இருக்க போகுது. இதெல்லாம் பதிவுல இருக்கு, விளையாட்டுக்கு சொல்லல, இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டுட்டே இருக்குது. பாரு, 5 ரூபாய்க்கும் அவர் தான், 5 ரூபாய்க்கும் அவர் தான், 5 கோடிக்கும் அவர் தான், 500 கோடிக்கும் அவர் தான், 5 லட்சம் கோடிக்கும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கெப்பாசிட்டியை விரிவாக்கிட்டு இருந்தோம்னா தட்டிக்கிட்டே இருக்க போறாரு. நம்ம ப்ரிப்பரேஷன் பக்காவா இருந்ததுன்னா தட்டிக்கிட்டே இருக்க போறாரு. இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற கரடிக்கு ஒப்பாரி வைக்க கூடாது. கரடியே காரி துப்பிடும். கரடிக்கும் சிங்கத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது. இந்த வியாதி, இந்த படுக்கை, இந்த விளவீனம், என் புருஷன், என் பொண்டாட்டின்னு இதே கதையை ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்க கூடாது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படிங்குது பாருங்க. ஆமென். வேலைப்பாடு இருக்கு பாஸ், வேலை இருக்கு பாஸ், வேலை இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. இதுலயே உழந்துட்டு இருக்காத, ஓட வேண்டி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:10 எடுங்க, வாசிங்க, டக்குன்னு முடிப்போம். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களையும் இருந்து அவனை விடுவித்து கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த ஞானம் ஏன் பண்ற ஞானம் இல்ல, இது கொடுக்கிற ஞானமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அவரே கொடுக்கிற ஞானமா இருக்கிறது. அவரே கொடுக்கிற ஞானம், அவரே கொடுக்கிற ஞானம் பாருங்க. ஆமென். இது பாருங்க, இது உங்களை பெரிய லீடர் ஆக்கும். உங்களுக்கு இதை பத்தி நான் ஒரு நாள் தனியா பேசுறேன். தலைமைத்துவ பண்பை பத்தி நான் ஒரு நாள் தனியா பேசுறேன். ஆனாலும் நீங்க பச்சையா இதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டிலும் சரி, நான் சொல்றேன், மிக தலை சிறந்த தலைவர்களை போல தேவன் உங்களை இந்த உலகத்துல வைப்பார். நீங்க தலைவனாய் தலைவியாய் இந்த உலகத்துல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உபாகம் 34:9. ஆஹா, ஞானத்தின், நல்ல சொல்லுங்க, ஞானத்தின் தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். நான் சொன்னேன் இல்லையா, இது கொடுக்கப்படுகிற ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவாதி தேவனுடைய கரங்கள் உங்க ஒவ்வொருத்தருடைய தலை மீது இறங்குது. இது ஆன்லைன்ல பாக்குற உங்க மீது தேவாதி தேவனுடைய கரம் இறங்குது, இம்பார்ட் ஆகுது இந்த நேரத்துல. தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஆமென். மாராபா ஷட்டகம் படரதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய பிரச்சனைக்கு மத்தியில நிக்கும் போது ராஜாவே உன்னை சங்க கட்டி பிடிச்சி உன்னை நிறுத்தி இருக்கும் போது கூட நீ பயப்படாத அப்படிங்கிறார் ஆண்டவர். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனே உனக்கு சாட்சியா மாறும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷனே சாட்சியா மாறும். எப்படி சாட்சியா மாறும்? லூக்கா 21 அதிகாரம். ஆனாலும் நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கையை தட்டுங்க. இன்னைக்கு நீ போய்கிட்டு இருக்கிற கோக்குமாக்கான பாதைகள் எல்லாம் உனக்கு சாட்சியா மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சியா மாறப்போகுது. எல்லாரும் சொல்லுங்க, சாட்சியா மாறப்போகுது. ராஜாக்கள் உன்னைய சங்கு கட்டி பிடிச்சி சங்கிலியை போட்டு நிப்பாட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, ஆஃப்டர் ஆல் இம்புட்டு போட்டு கடனு, ஆஃப்டர் ஆல் இம்புட்டு போட்டு ஒரு பிரச்சனை,
இதுக்கு போய் தலை சுத்துது வெலை சுத்துதுன்னு கிடக்காத. தலை சுத்துதுன்னா முதுவை பார்த்துட்டு திரும்ப வந்துரு. தலை சுத்துது பிரதர், முதுவை பாத்திர வேண்டியதானே அப்படின்னு நானு. தலை சுத்தாது, உன் தலை நிமிரும். ஆமென், ஹல்லேலூயா. சப்ப மேட்டருக்கெல்லாம் தலை சுத்தாது, உன் தலை நிமிரும் என்று சொல்றாரு. நீ அந்த சிச்சுவேஷனை சாட்சியா மாத்துவே அப்படிங்கிறாரு. எப்படி சாட்சியா மாறும்? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என்னத்தை பேசுவோம்னு சொல்லி ஒன்னும் ஒரி பண்ணாத. நல்ல கைய தட்டுங்களேன், நல்ல கைய தட்டுங்க. ஒரு பயனும் ஏத்து பேச முடியாது. அப்படி ஒரு விஸ்டம் உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறார். ஏமே, இது தேவன் தருகிற ஞானமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, நேரம் ஆயிட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இந்த விஸ்டத்துக்கு வந்து இதோ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது பாருங்க. வருஷ கணக்கில் பேசலாம். ஆனா இது எவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறாரோ கொண்டு போவோம். இப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஆமென். தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்கும் போது கூட சாலமோன் கேட்காம பாருங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா ஆலமரத்துக்கு அடியில கொடுக்கல, அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும் போது தெரிஞ்ச நம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு படத்தை வச்சு, பழைய படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி படத்தை வச்சுட்டு இதே மாதிரியே கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார் வீட்டுக்குள்ள. யோ என்னையா பண்றாங்க? இயேசு மாதிரியே ஞானத்தை கேட்க போறேன்னு. யோ அப்பெல்லாம் வராது. இயேசு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி இப்படி கை வச்சுட்டு நல்ல வேலை ஆணி ஏணி அடிக்காம இருந்தீர. இல்லையா? விரும்பினா தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென், ஆமென். நீ டிசைர் பண்ணா உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இது அவ்வளவு பெரிய மேட்ரு கிடையாது. ஆமென். இன்னைக்கு இதை பிடிச்சுக்கோங்க, இதை பிடிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ லபதிபோன்னு அடிச்சு கையை தட்டி வாங்கிட்டீங்க, சரிதான். வீட்டுக்கு போற வழியில புரியாது. என்னமோ சொன்னார், நல்லா சொன்னாப்ல தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரியா? அதனால இந்த ரெக்கார்டிங் வரும்பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுங்க, திரும்ப கேளுங்க. பழைய மெசேஜ் எல்லாம் கூட திரும்ப கேளுங்க. ஆமா, ஒரு தடவை கேட்ட உடனே புரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா என்னைக்காவது மீட் பண்ணும் போது கேட்பேன், அப்ப நீங்க மாட்டிடுவீங்க. So it's not for me, it's for us. Amen. இது எனக்காக சொல்லல, இது நமக்காக நான் சொல்றேன். Amen. ஹல்லேலூயா. பறக்க போறோம். வர வாரத்துல ஞானம் எப்படிப்பட்ட சாவியா இருக்கிறது, இந்த சாவியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் கத்துக் கொடுக்க போறேன். ஆமென். ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்த நாளெல்லாம் ஆதாமுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு நாலேஜ், எக்ஸ்ட்ரீமான ஒரு நாலேஜ். லட்சம் மிருகங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதும் ஒரு செகண்டுக்கும் குறைவாய் டைம் எடுத்து ஒரு மிருகத்துக்கு பேர் வைக்கிறான். என்ன ஆகுது? வருஷ கணக்கில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒன் டேல முடியுது பாருங்க. வித்தின் அ டேல எல்லாம் க்ளோஸ் ஆகி முடியுது. அந்த விஸ்டம் ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஜீவ விருட்சம், அவர் நம்முடைய ஜீவ விருட்சம், அவரே நம்முடைய ஜீவாப்பம். ஆமென். நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், இதை புசிக்கும் பொழுது ஆதாம் இழந்த வாழ்க்கையை நாம் திரும்பிக் கொள்வோம் என்றால், ஏதேனின் செழிப்பு மட்டுமல்ல, அந்த ஆதாமின் விஸ்டம், ஆமென், ஆதாமுக்குள்ளாக ஆபரேட் ஆன அந்த விஸ்டம் நம்முடைய ஸ்பிரிட்டாய் நமக்குள்ளாக திரும்ப செயல்படுகிறது. ஜீவ விருட்சம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ விருட்சம். நான் அதை அப்படி விசுவாசிக்கிறேன் டாடி. ஜீவ விருட்சம், ஆதாம் இழந்த அந்த ஞானம், ஆதாம் வாழ்க்கையில ஆபரேட் ஆன அந்த டிவைன்ல ஆபரேட் ஆன அந்த ஞானம், லட்சக்கணக்கான நாட்கள் ஆகும் என்று சொன்ன காரியமெல்லாம் 12 ஹவர்ஸ்ல முடித்த அந்த ஞானம், இது என் வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஆபரேட் ஆகட்டும். இது என் வலது கையில தீர்க்காயசையும் இடது கையில செல்வத்தையும் கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூகித்து செய்யக்கூடிய புத்தி, அறிவு, ஞானத்தினால தேவரீர் கர்த்தாவே, யாத்ராகம புத்தகத்துல அந்த ஊரின் மகனை நீர் நிரப்பினது போல நீர் இன்றைக்கு எங்களை நிரப்புகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
சாலமோனுக்கு அன்று இரவில் ஒரு நொடி பொழுதிலே உண்டான அந்த ஞானம், உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுமதிக்கும் போதே ஆபரேட் ஆகட்டும் டாடி. இனி எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை என்பதை இந்த ஜீவ விருட்சம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இனி தோல்வி இல்லை. இனி நாங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லையும் கர்த்தருடைய ஞானம், எங்க டிசிஷன்ஸ் எல்லாம் தோக்காத அளவுக்கு கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறபடினால் நன்றி சொல்லுகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஞானம் செயல்படுகிற இந்த நிமிடத்தில் இருந்து நாங்க பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பெருக்கங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். சபையாய் ஒருமனப்பட்டு உம்முடைய சரீரத்தை ஆசீர்வதித்து நாங்கள் புசிக்கிறோம், உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஆமென். விதைக்கிற நேரம் விதைக்கிற நேரம் ஞானத்தை போதிக்கிறவர்களுக்கு, இந்த ஞானத்தை போதிக்கிறவங்களை ரெட்டிப்பா கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது வேதம். வழக்கமா மைண்ட்ல ஓடுந்துருமா, அதை டபுளாக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம சபையில மட்டும்தான் இந்த போர்டு போடுவோம். ஏமே இந்த ஞானத்திற்காக எதனாலும் நான் கொடுக்க ரெடி. அதுதான் விசுவாசம். பாருங்க, எதனாலும் நான் கொடுக்க ரெடி, அது பேர் தான் விசுவாசம். ஆன்லைன்ல பார்க்குற நீங்களும் விதைக்கலாம், இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் விதைக்க ஆரம்பிக்கலாம். ஞானத்தை போதிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. பாருங்க, அவங்கள கேர் பண்ணிக்கோங்குது. ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, கேர் பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுறாதீங்க அப்படி சொல்லுது. ஏமே அந்த அளவுக்கு வந்துடணும். அன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் என் மனைவிட்ட, சபைங்கிறது ஏதோ நான் ஒருத்தன் நின்று செய்கிற வேலை கிடையாது, இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யணும். ஏமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஒரு வேலையை செய்யணும். இதை நான் பார்த்துக்கிட்டேன், இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்களே சொல்லாமல் செய்யணும். அதுதான் ரியல் சர்ச்சாக இருக்குது. அப்படிதான் நடக்கவும் போகுது அப்படின்னு நான். ஏமே ஏன் பொறுப்புக்கு வர முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு பெருக்கம் இல்லை, ஒத்துக்கிடணும். நான் இன்னையிலிருந்து அந்த பொறுப்புக்காகவே உங்க கையில் பெருக்கங்கள் உண்டாக போகுது. ஏமே நடக்கும் பாருங்க, நடக்கும் பாருங்க. நம்மளே நடத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆனா நீங்க எல்லாரும் இதுல ஆசீர்வதிக்கப்படணும். ஏமே மிகப்பெரிய காரியங்கள் இன்னிலிருந்து நடக்க போகுது. ஹல்லேலூயா. விதைகளை கையில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ லார்ட். இந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. வானத்தின் பலகணிகள் திறக்கட்டும். இந்த நிமிஷத்துல வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த விஸ்டம்னால நிரப்புங்க, பணத்தினால நிரப்புங்க, கனத்தினால நிரப்புங்க, பெருக்கத்தினால நிரப்புங்க டாடி. இந்த வார்த்தையை கனப்படுத்துகிறோம். இந்த ஞானத்தை, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால உண்டாகிற ஞானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.